கிரியேட்டிங் அ பாசிட்டிவ் வைப் இன் ஹோம் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்கிற இடம் நமக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எப்படியெல்லாம் சின்ன சின்ன வேஸில் கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வீடு கிளட்டடாக இருந்தால் பிடிக்காது. பட் உங்களுக்கு அப்படி கிளட்டடாக இருந்தாலும் ஓகேனா அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் மேக்ஸிமம் கிளியர் ஸ்பேசஸாக இருந்தால் உங்கள் மைண்டுமே கிளியராக இருக்கும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு மேட்ச் பண்ண முடியும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் வீட்டில் நிறைய பொருள் போட்டு வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். இருந்தாலும் திருப்பி இந்த சோஃபாவில் ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே வருதோ அந்த அளவுக்கு லக்ஷ்மி கடாட்சமாக வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. அதை நான் ஃபீலும் பண்ணியிருக்கேன். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ரைட் சைட்லேயும் ஈவினிங் லெஃப்ட் சைட்லையும் பயங்கரமாக சன்லைட் வரும். ஹோப்ஃபுல்லி இந்த வீட்டோட ரெண்டு சைட்லையுமே ஹைட்டான பில்டிங்ஸ் இல்லை. அதனால் ரொம்ப நல்லாவே சன்லைட் ரொம்ப நல்லாவே வரும். பட் எல்லாருக்குமே இது கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன் என்னோட இன்னாஸ் வீட்லேயே கூட வெளிச்சம் வரவே வராது. பிகாஸ் ரெண்டு சைடுமே அது ரொம்ப பீக்கான ஏரியா அப்படின்றனால ஃபுல்லி ஹவுசஸ் கவர் பண்ணியிருக்கும். ஸோ அதனாலே எனக்கு கொஞ்சம் ரூரல் பிளேசஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும், சன்லைட்லாம் வரும், ஏரேஷன்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காகவே எனக்கு இந்த மாதிரி செகண்ட் டயர் சிட்டிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் சன்லைட் மேக்ஸிமம் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அது நிச்சயமாக உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக கொடுக்கும். அண்ட் மார்னிங் எந்திரிச்சோடனே கர்டன்ஸ்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள். எப்போவுமே பெட்ரூமை இருட்டாக வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்ல வைப் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ரீன் பிளான்ஸ் வளர்க்குறதுல ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது கலர் தியரின்னு ஒன்று இருக்குது. அதில் க்ரீனை பார்க்கும்போது நமக்கே அறியாமல் ஒரு நேட்டிவ் ஃபீல் வருமா, அதாவது இது நம்மளோட இடம் அப்படின்ற மாதிரி. பிகாஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது பூமிக்கே உரியது இல்லையா? ஸோ அங்கே தான் நம்மளும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம நேச்சரோட ஒன்றி இருக்கோம் அப்படின்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு கனெக்ஷனாக இருக்கும். ஸோ க்ரீன் கலர் அதுக்கு அப்படி ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் பிளான்ஸ் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மணி பிளான்ட்டை இப்போ தான் ஒரு 1.5 வீக் முன்னாடி கூட இல்லை, அதுக்கும் முன்னாடி தான் போட்டேன். பட் இப்போ தான் குட்டி குட்டியாக நிறைய லீஃப் புதுசாக வர ஸ்டார்ட் பண்ணியிருக்க பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அண்ட் பாசிபிளி முடிஞ்சால் ஈஸி மெயின்டைன் பண்ணுற மாதிரி நிறைய பிளான்ஸ் கொண்டு வரணும்னு தான் என்னோடய விருப்பம். அண்ட் இது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் பிளான் நிறைய தடவை காட்டியிருக்கேன். அப்பப்போ நான் அதை தொடச்சி வச்சுருவேன். இப்போ தான் ரீசெண்டாக தொடச்சேன். பெருசாக எதுவும் இல்லாதனால சும்மா டஸ்ட் பண்ணி அப்படியே வச்சிட்றேன். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லாம் அது ரொம்ப முக்கியம். அடிக்கடி அதை டஸ்ட் பண்ணணும், இல்லைனா ரொம்ப டஸ்ட் அடைஞ்சிரும். அண்ட் பெட் பிளான்ஸ் அண்ட் பெட் அனிமல்ஸ்லாம் வளர்த்தா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குங்க. பட் அதை மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக, இல்லாமல் இல்லை. டாகெல்லாம் நாங்கள் வளர்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும். நம்ம வந்தாலே அவ்வளோ வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் அது ஹை மெயின்டெனன்ஸ். அண்ட் ஓன் ஹவுஸாக இருந்தால் தாராளமாக வளர்க்கலாம். பட் ஸ்டில் யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், ஊருக்கு கூட போக முடியாது. ஸோ ஃபிஷ்ஷுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபீடர் இருக்கிறனால இது ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் பிடிச்சு வாங்கினாலும் இப்போ எனக்கே பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் நல்ல ஸ்மெல் கொடுக்குறதுங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்ப்ரேயருக்கு பிடிக்காது. பட் எனக்கு பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா நாங்கள் குட்டி குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்றனால அடிக்கடி ஓப்பனாக சொல்லப்போனால் அவங்க அங்கங்கே விளையாடுவாங்க, அதை கொட்டி விடுவாங்க, அப்பப்போ துடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ரூம் ஸ்ப்ரேயர் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். அடிக்கடி இல்லை, பட் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன். பட் அது யூஸ் பண்ணும்போது ஓகேவான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது மெடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் வர மாதிரி ஒரு ரூம் ஸ்ப்ரேயர். ஸோ டக்குன்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி மழை காலத்தில் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் கூட அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது சீலிங் நோக்கி அடிக்கணும். அந்த இதோட எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் இருக்குது. இது 150 rupees ப்ரைஸ். பட் பை ஒன் கெட் ஒன்ல நீங்கள் திங்ஸ் வாங்கினீங்கன்னா ஹாஃப் ரேட்டுக்கு தான் வரும். ஸோ 75 ஏதோ தான் வாங்கிடணும். அந்த ட்ரிக்கு ஆல்ரெடி நான் எதுக்கோ சொல்லியிருக்கேன். ஸோ பை ஒன் கெட் ஒன் அப்படின்ற ஆஃபர் பார்த்து நீங்கள் பில் பண்ணிங்கன்னா, ஒரு சில பெரிய பெரிய மார்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பை ஒன் கெட் ஒன்ல ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதோட ஹாஃப் ரேட் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருந்தேன். ஸோ அப்பப்போ இதை யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இது வீடியோக்காக தான் காமிச்சிருக்கேன். பட் மேக்ஸிமம் அது யூஸ் பண்ணுவேன். இது 2வது 3வது வாங்குகிறேன். பத்தி கூட யூஸ் பண்ணலாம். பட் அது சாமி கும்பிட்றதுக்காகவே ஒரு தெய்வீகமாக இருக்கிறனால ஸ்மெல்லுக்காகன்னு சொல்லி அதை என்றைக்குமே நாங்கள் பற்ற வச்சதில்லை. சாம்பிராணி கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் நாங்கள் ரூம் ஸ்ப்ரேயர் ப்ரிஃபர் பண்ணுறோம். அண்ட் கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வீடை மாப் பண்ணி நீட்டாக வைக்கிறது, கூட்டி நீட்டாக வைக்கிறது. நான் என்ன மாதிரி பழகுவேன்னா, அந்த மாதிரி உடனே குப்பையை கொண்டு போய் போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா அப்பப்போ கண்ணில் படுறதை கூட்டுவேன். இப்போ தான் கூட்டுவேன், அப்போ தான் கூட்டுவேன் அப்படின்னு இல்லை. அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கிறதா நான் படித்தேன். அதாவது க்ளீன் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இல்லை,
அப்பாடா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்காலஜி வந்து எனக்கு இருக்குது. இட்ஸ் நாட் லைக் அப்படியே ஓசிடி மாதிரிலாம் இல்லை, பட் அதில் ஏதோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த பாத்திரம் கழுவுனா ரீசெண்டாக கூட ஏதோ ஒரு பெரிய யூடியூபர் வந்து அவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்கும், ஹீ இஸ் அ பாய், பாத்திரம் கழுவுறது எனக்கு பிடிக்கும், கடைசியில் நைட் அதை மட்டும் நான் பண்ணிடுவேன், ஏன்னோ அதை பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்கெல்லாம் பாத்திரம் கழுவுவாங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறவங்க தான். ஸோ அதில் ஏதோ ஒரு சைக்காலஜி இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு இதை தொடச்சி முடிச்சோன்னே பயங்கரமாக ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து இதை வீக்லி ட்வைஸ் பண்ணுறது கண்டிப்பாக நான் வந்து மேண்டேட்ரியாக பார்த்துட்டே இருப்பேன். அப்படி இல்லைனாலுமே நாங்கள் குட்டீஸ் வச்சுருக்கனால அடிக்கடி அவங்க எதாவது கொட்டுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் மாப் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். சம்வோ அந்த பளிச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து என்னோடய லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்ச இந்த பாயிண்ட்ஸை கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கண்டிப்பாக காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்காக தேங்க்யூ, பாய்.